கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் இன்று அரசு மருத்துவக் கல்லூரி, இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் நேருநகர் லயன்ஸ் சங்கம் சார்பாக இலவச குடும்ப நல மருத்துவ முகாம் நடைபெற்றது. கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள சமூக கூடத்தில் இன்று பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமானது அரசு மருத்துவக் கல்லூரி, இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் நேரு நகர் லயன்ஸ் சங்கம் சார்பில் நடைபெற்றது. இந்த முகாமினை அப்பகுதியின் கவுன்சிலர் மோகன் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், இரத்தத்தில் இரும்புச்சத்து பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இதில் இந்த வகை பரிசோதனைகளை மேற்கொண்ட பொதுமக்களுக்கு நோய்களை கண்டறிந்து மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டது. மேலும் ஆதார் அட்டை கொண்டு வந்த பொதுமக்களுக்கு மத்திய அரசின் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பதிவு செய்து அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரியின் சமூக மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் அருண் விஜய், இஎஸ்ஐ மருத்துவமனை டீன் ரவீந்திரன், இஎஸ்ஐ மருத்துவமனை கண்காணிப்பாளர் ரவிக்குமார், இஎஸ்ஐ இருப்பிட மருத்துவர் மணிவண்ணன் மற்றும் மருத்துவர் நவீன்பால், பன்னாட்டு அரிமா இயக்கம் 324C அமைப்பின் சார்பாக செந்தில்குமார், வட்டார தலைவர் மோகன்ராஜ், நல கல்வியாளர் குணசேகரன், மாவட்ட ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் ஜெயகாந்தன், சுப்பு செந்தில் குமார், கீதா பால்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காலை வணக்கம். அரசு மருத்துவக் கல்லூரி, இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் நேருநகர் லயன்ஸ் சங்கம் இணைந்து உப்பிலிப்பாளையம் காந்தி நகர் பகுதியில் இலவச பொது மருத்துவ முகாம், முக்கியமாக இன்று பரவி வரும் டெங்கு மற்றும் மலேரியா காய்ச்சல் விழிப்புணர்வுக்காகவும் மற்றும் அனைத்து நிபா வைரஸ் மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. அது இன்று காலை நமது 53வது வார்டு கவுன்சிலர் மோகன் அவர்களும் 324C மாவட்ட மண்டல தலைவர் எஸ் செந்தில்குமார் அவர்களும், எங்கள் ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் பன்னாட்டு லயன்ஸ் இயக்க ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் ஜெயகாந்தன் அவர்களும், ஆரம்ப மணிவண்ணன் அவர்களும் காலை முகாமை துவக்கி வைத்தார்கள். சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் அருண் சார் அவர்களும் அவர்களுடைய முன்னிலையில் மணிவண்ணன் சார் சிறப்பாக நடைபெற்றது. இப்போ தொடர்ந்து சிகிச்சைகள், பரிசோதனை முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மென்மேலும் பல முகாம்கள் இவ்வருடத்தில் முன்னெடுத்து சிறப்பாக பணியாற்ற உள்ளோம். நன்றி. இதுவரை கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டோர் வந்திருக்கிறார்கள். மேலும் இன்று மதியத்திற்குள் இப்பகுதி மக்கள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 நபர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் இல்லம் தேடி மருத்துவம் என்னும் அடிப்படையில் அனைத்து குழுக்களும் கிட்டத்தட்ட 20 to 25 டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, பைஜி டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போய் குழுவா போய் வீட்டுக்கு போய் முகாம்கள் பரிசோதனை நடத்த இருக்காங்க. ரத்த பரிசோதனை முகாம், முதல் ரத்த பரிசோதனை தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ரத்த பரிசோதனை எடுக்கிறோம். சர்க்கரை நோய் அளவு, சர்க்கரை நோயில இரும்புச்சத்து எந்த அளவுக்கு இருக்குன்னு அது தண்ணி எடுக்கிறோம். ஒவ்வொரு பரிசோதனையும் சிறப்பா பண்றாங்க. அதே மாதிரி பிபி, பிளட் பிரஷர், ரத்த கொதிப்பு